மகிமைப்படுவதாக. யோனாவின் புஸ்தகத்தில் 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் யோனா தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, நீ எழுந்து நினைவே என்கிற அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நல்ல கவனிக்கணும். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அநியாயங்கள் நம்ம யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல போய் அது எட்டும். எங்க எட்டும்? அது கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டும். அன்றைக்கு நினைவே பட்டணம் பொல்லாத ஜனங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாய், பாவங்களும் சாபங்களும் பெருகிய காலகட்டத்தில் ஆண்டவர், நீ போய் அதுக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு யோனாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யோனா சுய தீர்மானத்தினாலே எதையெல்லாம் அவன் செய்தான். செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய தீர்மானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். யோனாவுக்கு கர்த்தர் சொன்னதை அவன் செய்ய வேண்டும். மாறாக யோனா தேவன் சொன்னதை செய்யாமல், தேவன் சொன்ன இடத்திற்கு போகாமல், தேவன் சொல்லுகிறதை அறிவிக்காமல் அவன் என்ன செய்கிறான்? 3வது வசனத்தில், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகப்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். இன்றைக்கு யோனாவுடைய சுய தீர்மானத்தினாலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கியமான பாடங்கள். நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது. என்ன செய்கிறது? நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்மை உருவாக்கக்கூடியதா இருக்கு. நீங்க நல்ல தீர்மானங்களை எடுத்தால் உங்களை அந்த தீர்மானம் நல்லவர்களாக உருவாக்கும். நீங்கள் ஒரு தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தினாலே நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்களை தீர்மானிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்களை தீர்மானிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே சொல்லுகிறார், யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தேவனுடைய சமூகத்தில் இருந்து இருக்க வேண்டியவன், தேவனோடு இருக்க வேண்டியவன், தேவன் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்கிறவன் வேற ஒண்ணு இல்லை, ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை போய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். தாங்களா சொல்லக்கூடாது. தங்கள் சுயத்தினால எதையோ ஒண்ணு கர்த்தர் சொல்றாருன்னு போய் பித்தலாட்டமா பேசக்கூடாது. கர்த்தர் பேசுகிறதை அப்படியே கொண்டு போய் சொல்றது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க பாருங்க, இப்படி இவங்க இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லாம அவங்க சொல்லாததையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. அங்கதான் லடை, அங்கதான் ஜகடா,
அங்கதான் பிரச்சனை. எதை சொன்னோமோ அதை சரியாக ஜனங்களுக்கு போய் சொல்ல மாட்டாங்க. நாம் சொல்லாததை, இல்லாததை, பொல்லாததை சேர்த்து மசாலா போட்டு உங்களை அப்படி சொன்னாரு, உங்களை இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லாததையும் சொன்னதாக அறிவிப்பார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறதை அவர்கள் அப்படியே, தீர்க்கதரிசிகள் என்பது கர்த்தருடைய வாயாய் இருக்கக்கூடியவர்கள். யாரு? கர்த்தருடைய வாய். அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறதை அப்படியே ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும். ஆனா இப்போ தர்ஷீஷுக்கு இவன் ஓடுறான். ஆனா ஆண்டவருடைய நினைவுக்கு போக சொன்னார். நம்பர் 3 காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கதையை நீங்க நிறைய முறை படிச்சிருப்பீங்க. யோனாவினுடைய கதை. உங்களுக்கு உடனே யோனாவே அவரு மீனை முழுங்கிருச்சு, கப்பல்ல போட்டாங்க, கடல்ல போட்டாங்க, அப்படியே 3 நாள் இருந்தாரு, இதுதான் தெரியும். ஆனா அவருடைய வாழ்க்கையில இருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1, சமூகத்தில் இருந்து விலகினான். நம்பர் 1, சமூகத்தில் இருந்து விலகினான். நம்பர் 2, சமுத்திரத்தில் விழுந்தான். நம்பர் 3, தேவ சமூகத்தை நாடினான். யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஃபர்ஸ்ட், சமூகத்தை விட்டு விலகினான். எப்போ தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு மனுஷன் விலகுவான் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறதை செய்யாமல், தேவன் சொல்லுகிறதை செய்யாமல் எப்போ ஒருவன் தன் சுயமாக தீர்மானம் எடுத்து அவனாகவே ஒரு டிசிஷன் எடுக்கிறானோ அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் விலகி விடுவான். அநேகர் சொல்லுகிறார்கள் பிரசன்னம் 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 பிரசன்னம்னு. பிரசன்னம் என்னன்னே தெரியாமலே பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னன்றான். நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல், தேவன் சொல்லுகிறதை செய்யாமல், நீ சுயமாகவே ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுத்து ஆண்டவர் சொன்னதை செய்யாமல், ஆண்டவர் சொல்லாததை செய்ய எப்போ நீ தீர்மானம் எடுக்கிறாயோ அப்போவே நீ தேவ சமூகத்தில் இருந்து விலகி விட்டதாக கருத வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்பர் 1, ஃபர்ஸ்ட், அவன் தேவ சமூகத்தில் இருந்து விலகினான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல காயினும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. யாரை அங்கீகரிக்கவில்லை? காயினையும் அங்கீகரிக்கல, அவனுடைய காயினையும் அங்கீகரிக்கவில்லை. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? தேவ சமூகத்தை விட்டு விலகி கிழக்கே இருக்கிற நோத் என்னும் தேசத்தில் குடிபெயர்ந்து ஏரோசை பெற்று ஒரு பட்டணத்தை கட்டி அவனுடைய குமாரனின் பெயரை வைத்து அவன் தேவ சமூகத்தில் இருந்து விலகினதுக்கு காரணம், அவனுடைய வாழ்க்கையில காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். எதற்காக கொலை செய்தான்? ஆபேல் ஒன்றும் தவறு செய்யவில்லை. ஆபேல் ஒன்றும் காயினுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. பின் ஏன் கொலை செய்ய வேண்டும்? ஏன் தேவனுடைய சமூகத்தை விட்டு காயின் விலக வேண்டும்? ஏன் காயினை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை? 4:5 காயினை காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை.
அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. நீ தேவனுக்கு பிரியமாக நீ இல்லை என்றால் தேவன் உன்னை அங்கீகரிக்க முடியாது. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. முகநாடி என்றால் அகத்தின் அழகு முகத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். நீ சரியான நேரத்திலே, மகிழ்ச்சியான நேரத்திலே ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தால் அந்த முகம் பூரிப்பாக புன்னகையோடு கூட மலரை போல மலர்ந்திருந்து ரொம்ப அழகாக இருப்பதை நம்மால பார்க்க முடியும். அதே அவளுடைய முகம் வேறுபட்டால் அவள் முகத்திலே சாத்தானின் ரூபத்தை காணலாம். சாத்தானின் முகத்தை நீங்கள் பார்க்காதவர்கள், முகநாடி வேறுபடுகிறவர்கள், எரிச்சல் பொறாமை உடையவர்கள், அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சாத்தானின் முகத்தை போல முகநாடி வேறுபட்டிருக்கும். காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்கிறாய், மேன்மை இல்லையே. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் நன்மை செய்தான், ஆனால் அவனிடத்தில் என்ன இல்லை? மேன்மை இல்லை. அவன் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தான், ஆனால் அந்த காணிக்கை உத்தமமாய் கொடுக்கவில்லை. அந்த காணிக்கை உண்மையாய் கொடுக்கவில்லை. தேவனுக்கு ஏற்ற முதல் தரமான காணிக்கையை விளையச் செய்தவர், மழையை தந்தவர், நிலத்தை தந்தவர், பூமியை தந்தவர், கனிகளை தந்தவர், ஆசீர்வாதங்களை தந்தவர், அத்தனையுமே காயினுக்கு கொடுத்தது தேவன். காயினை ஆசீர்வதித்தது தேவன். காயினுடைய நிலத்தை ஆசீர்வதித்தது தேவன். அவனுடைய தானியங்களை ஆசீர்வதித்தது தேவன். அவனை ஆசீர்வதித்தது போலவே ஆபேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் காயினையும் ஒரே மாதிரி தான் பார்த்தார், ஆபேலையும் ஒரே மாதிரி தான் பார்த்தார். ஆனால் தேவன் பார்க்கிற மாதிரி ஆபேல் கர்த்தரை பார்த்தான். ஆனால் காயின் தேவன் பார்க்கிற மாதிரி அவன் பார்க்கவில்லை. நீ நன்மை செய்தால் பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும். 2ஆம் வசனம், அவருடைய சகோதரனாக ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொடுத்தான். கனியை கொடுத்தான் என்று இருக்குது. காணிக்கை கொடுத்தான், கனியை கொடுத்தான். ஆபேல் தன் மந்தைகளில் தலையிற்றவைகளை, கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். பெஸ்ட் ஆஃபரிங் கர்த்தர் கொடுத்தான். எப்படி? பெஸ்ட் ஆஃபரிங் கர்த்தர் கொடுத்தான். ஆனா காயின் ஒஸ்ட் ஆஃபரிங் கொடுத்தான். போய் தேடுறான், கர்த்தருக்கு கொழுத்த ஆட தேடுறான். கொழுத்த ஆடு, முதல் தரமான குவாலிட்டியான ஆடுகளை தேடுறான். ஆண்டவருக்கு முதல் தரமானது, ஆண்டவருக்கு முதல் தரமான காணிக்கை கொண்டு வந்து ஆபேல் கொடுத்த போது கர்த்தர் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். ஆனால் இவன் இருக்கிறதிலேயே மட்டமான குவாலிட்டி, மனிதனே பயன்படுத்த முடியாத ஒரு குவாலிட்டியை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். கர்த்தர் உன் காணிக்கையால் பிழைக்கிறவர் அல்ல, உன் காணிக்கையால் அவர் வாழ்கிறவர் அல்ல. அவருடைய இரக்கத்தினால் நீ வாழ்கிறாய். அவருடைய இரக்கத்தினாலே தேவன் உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவன் முகநாடி வேறுபடுகிறது. கர்த்தர் அவனை அங்கீகரித்து விட்டாரே. அநேகருடைய வாழ்க்கையில இவன் ஊழியக்காரன் ஆகிவிட்டானே, இவன் வீட்டுல பிள்ளைங்க டாக்டர் ஆயிட்டாங்களே, உன் அண்டை வீட்டுக்காரர்கள், அயலகத்தார்
உன் உறவு முறையினர்கள் உங்களை பார்த்து, உங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது அல்லது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, டாக்டர் ஆகும் பொழுது, இன்ஜினியர் ஆகும் பொழுது, அமெரிக்காவிலே உங்களுடைய மகனுக்கு வேலை கிடைக்கும் பொழுது, பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய முகநாடி வேறுபடுகிறதா இல்லையா? அவர்களுடைய முகநாடி எரிச்சல் வேறுபடுகிறதா இல்லையா? உன் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அவருடைய பிள்ளைகள் தருதலையாகி விட்டார்கள். உன் பிள்ளைகள் வளர்றதுக்காக நீ தேவனுக்கு பயந்து முதல் தரமாக ஆண்டவருக்காக நீ வாழ்கிறபடினாலே கர்த்தர் அவனையும் அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் காயின் அவன் இருக்கிறதுலேயே ரொம்ப லோக்கலான ஒரு காணிக்கையை கொண்டு வந்து ரொம்ப ஒஸ்ட் காணிக்கையை கொடுக்கிறான். 16வது வசனம், அப்போது காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்களுக்கான நோத் என்னும் தேசத்திலே அவன் குடியிருந்தான். அங்கே ஏனோக்கு பிறந்தான். அவன் பெயரிலே ஒரு பட்டணத்தை கட்டினான். ஆனால் அவனுடைய பேர் பட்டணத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் அதோடு காயினுடைய பெயர் மரித்து போயிடுச்சு. மரிச்சு உயிரோடு இருக்கிற காயினுடைய பெயர் எங்கும் பிரஸ்தாபமாகவில்லை. ஆனால் செத்து போன ஆபேலுடைய பெயர் இன்று வரைக்கும் பிரசித்தமாய் கொண்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் உலகம் எங்கிலும் காயினுடைய பெயர் மறைந்து விட்டது. ஆபேலுடைய பெயர் இன்றைய வரைக்கும் எல்லா சபைகளிலும் பிரசித்தமாய் கொண்டிருக்கிறது, பேசப்படுகிறது. காரணம் என்ன? அவன் மரித்து விடலாம், ஆனால் அவனுடைய நற்கிரியைகள் மரிக்கவில்லை, அவனுடைய நல்ல காணிக்கை மரிக்கவில்லை. அவனுடைய முதல் உதாரணமான காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தபடினாலே இன்றைக்கு வரைக்கும் ஆபேல் பூமியிலே பேசப்படுகிறான். ஆபேல் பேசப்படுகிறான். எபிரேயரின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஆபேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயரின் புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்தீர்களானால் விசுவாச பட்டியலிலே அந்த ஆபேலை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபேல் நன்மையாய், அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது அல்லவா என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உன்னை குறித்து பூமியில் உள்ளவர்கள் சாட்சி அல்ல, அல்லது உன்னை குறித்து நீ சாட்சி சொல்றதல்ல. உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லும் பொழுது அந்த சாட்சி தேவனுக்கு பிரியமான சாட்சி. நான் யார் என்றது நான் சொல்ல தேவையில்லை, நான் எவ்வளவு பெரிய படாந்தி அப்படின்னு தேவையில்லை. கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதே போலதான் இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினதுக்கு காரணம் காயின் எதனால் அப்படின்றால் அவன் மேன்மை செய்யவில்லை, ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கையை அவன் கொடுக்கவில்லை. அதே போலதான் தேவ சமூகத்தை யாரெல்லாம் விட்டு விலகுவாங்க தெரியுமா? தேவன் சொல்லுகிறதை செய்யாமல், தேவன் சொல்லாததை சொன்னதாக சொல்லி பீலா விடுறவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். இந்த சபையில இத்தனை வருடம் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் யாராவது நான் சொல்லி இருக்கிறேன்னா, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஏதாவது நிறைவேறாம போயிருக்கிறதா? இல்லை, நான் சொல்லினது பாஸ்டர் எல்லாம் பீலா விடுறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒரு பெரிய ஆவியில நிரம்புற மாதிரி ஆக்டிங்கும் கிடையாது, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவமும் கிடையாது. சாமியே வாய் மூடிக்கிட்டு இருக்குது, பூசாரி தான் துள்ளுறாங்க, பூசாரி தான் துள்ளுது. கவனிக்கணும். நீ மீனுகிட்ட போயிட்டு மீனே உடனே நான் நீச்சல் கத்து கொடுக்கிட்டா அப்படின்னு கேட்டா நீ முட்டாள். நீ யாரு? நீ முட்டாள். நீச்சல் அடிக்கிற ஒரே உயிரினம் மீன் மட்டும்தான். மீனை போல அவ்வளவு ஸ்பீடு எவனும் நீச்சல் அடிக்க முடியாது.
குற்றாலீஸ்வரன் ஒரு பையன் இருந்தா, அவர் பயங்கரமா நீச்சல்ல போய் ஒலிம்பிக் போட்டியில ஜெயிச்சுட்டு வந்தாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனா நான் சொல்றேன், ஒரு மீனோட நீ போட்டி போடு பாரு, அது வேகமா போவியான்னு பாரு. ஒரு நாளைக்கு பல 1000 கிலோமீட்டர் தூரம் ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்காமே ஓடிக்கிட்டு கிடக்கிறான் மீன். கையை தட்டுங்களா ஐயா. ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கலாமே மீனுங்க என்ன செய்யுது? நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. யோசிக்கணும். தேவ சமூகத்தை நீ எப்ப விடுவ தெரியுமா? தேவன் சொல்லுகிறத செய்யாம உன் சுயமான தீர்மானங்கள், உன் சுயமான முடிவு, உன் சுயமான யோசனைகள், உன் சுயமான மாம்சத்துக்குரிய சிந்தனைகளுக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது, அதற்கு நீ அடிமையாகும் பொழுது, நீ தேவ சமூகத்தை நீ இழந்து விடுவாய். ஆண்டவர் யோனாவை சொன்னார், நினைவுக்கு போ, நான் சொல்றதை சொல்லுன்னார். நீ ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டாம், நான் சொல்லுகிறதை சொல்லு. ஆனா இவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் விலகினான். நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் விலகுகிறீர்கள் என்றால் இந்த வருஷத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதை செய்ய வேண்டும். தேவன் அனுப்புகிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும். தேவன் அனுப்பாத தர்ஷிஷுக்கு நீங்கள் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? சொன்னான், தேவ சமூகத்தை விட்டு விலகினான். சமூகத்தை விட்டு விலகினான், சமுத்திரத்தில் விழுந்தான். இப்போ கப்பல்ல போய்கிட்டே இருக்குது. எங்க போயிட்டு இருக்குது கப்பல்? தர்ஷிஷ்க்கு போயிட்டு இருக்குது. 4வது வசனத்துல கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். இப்ப கப்பல் என்ன போகுது? சமுத்திரத்துல போகுது. இவர் அழகா போய் டிக்கெட் வாங்கி ஏறிட்டார் யோனா. கப்பல் பாட்டுக்கும் போயிட்டு இருக்குது, அமைதியா போயிட்டு இருக்குது கப்பல். யோனா அப்படி உட்காந்துட்டு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகலதான், பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிற பயணம் அப்படின்னு நினைச்சான். அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் பெருங்காற்றை வரவிட்டார். என்ன பண்றாராம்? காற்று அவருக்கு கீழ்ப்படுகிறது, ஆனா மனுஷன் கீழ்ப்படுகிறது இல்லை. நீ கீழ்ப்படியலன்னா காற்றை கொண்டு அவர் வேலையை செய்து முடிப்பார். அவர் யாரையும் பயன்படுத்த அவரால் முடியும். மனுஷனை பயன்படுத்த விரும்புகிறார். நீ தட்டி கழிப்பாயானால் உன்னை திருத்துவதற்கு காற்றையும் அவர் பயன்படுத்த முடியும். பெருங்காற்றை வரவிட்டால் அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நிலைத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. என்ன ஆயிடுச்சு? பெரிய கொந்தளிப்பு. அப்பொழுது கப்பற்காரர்கள் பயந்து, கப்பல் ஓனர் சொல்றாரு, எப்பா நான் இவ்வளவு பெரிய கப்பல் கட்டியிருக்கிறேனே, நான் என்ன பண்றது? கப்பல் உடைஞ்சிருமே, ஐயோ நான் இவ்வளவு செலவு பண்ணி கட்டினே. அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். ஆண்டவர் பாருங்க, இவனால பெருங்காற்று, பெருங்கொந்தளிப்பு, பெரும் நஷ்டம். யாரால? யோனாவால. பெருங்காற்று, பெருங்கொந்தளிப்பு, பெரும் நஷ்டம். கப்பல்ல அவன் சரக்குகளை எடுத்துட்டு போய் தூக்கி வெளியில போடுறாங்க. லகுவாக்கு லகுவாக்கு கப்பல்ல இருக்கிற சரக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் உள்ள சரக்குகளை தூக்கி எறிகிறாங்க. அப்பவும் என்ன ஆகல கப்பல்? சொல்லுங்களேன். அப்பவும் கப்பல் ஒண்ணும் கொந்தளிப்பு விடல, பெருங்காற்று நிக்கல. இவங்களும் சுய முயற்சியில ஏதோ பண்றாங்க, கப்பலை எப்படியாவது கரை சேர்க்கணும், அமைதி ஆக்கணும்னு. யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை. என்னவா? ஹலோ, என்ன நித்திரை? அயர்ந்த நித்திரை. ஒன்னு சந்தோஷத்துல அயர்ந்த நித்திரை வரும், இன்னொன்னு சங்கடத்திலும் அயர்ந்த நித்திரை வரும். சந்தோஷத்திலும்
அயர்ந்த நித்திரை வரும், சங்கடத்திலும் மனம் சரியில்லைன்னா தூக்கம் தான். அமைதியா தூங்கணும்னு விரும்பும், மனம் பேதலிச்சு போயிடும், கொந்தளிச்சு போயிடும். மாலுமியோரிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிகொள், நாம் சாகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார். மாலுமி கேப்டன் போய் சொல்றாரு யாருக்கிட்ட? யோனா கிட்ட. எப்பா எங்கப்பா படுத்திருக்கிற, எந்திரிப்பா, கடவுளை யார் நிமித்தமா இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா காற்றும் உடல, கொந்தளிப்பும் உடல. பட் இவங்க சொல்றாங்க யாரோ நிமித்தமா கடவுள் நம்மளை சோதிக்கிறாருன்னு சீட்டு போட்டு பார்க்கறாங்க. அந்த கப்பல்ல எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, ஆனா சீட்டு கரெக்டா யோனா மேல விழுந்துச்சு. படிச்சு பார்க்கறாங்க, யோனா யாருப்பா? யோனா ஒருவர் தேடிட்டு வந்தா இவர் கீழ் தட்டுல அப்படியே அயர்ந்த நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். எழுந்திரிப்பா, எழுந்திரிப்பா, நீ யாரு? நீ எந்த ஊரு? எதுக்கு வந்த? உன் தொழில் என்ன? நீ எங்க போயிட்டு இருக்கிற? 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினாலே அந்த மனுஷர்கள் பயந்தார். அவன் சொல்றான், தேவ சமூகத்தை விட்டு ஓடி போறேன், தேவன் சொன்னதை செய்யாம தேவனுக்கு அகைன்ஸ்டா, என் சுய தீர்மானத்தினாலே நான் கப்பல் ஏறினேன், என் சுய தீர்மானத்தினாலே நான் பணத்தை கொடுத்து நான் டிக்கெட் வாங்கி நான் போயிட்டு இருக்கிறேன், நான் தேவ சமூகத்தை இழந்தவன். பேச்சுவார்த்தை ஆக ஆக சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறபடினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் என்ன செய்யணும்? எப்பா நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல, நீ ஒரு ஊழியக்காரன் சொல்லு. அதற்கு அவன், நீங்கள் என்னை சமுத்திரத்தில் போட்டு விடு. ஃபர்ஸ்ட் சமூகத்தை விட்டு விலகினான், இரண்டாவது சமுத்திரத்தில் கர்த்தர் போட சொல்லல, அவனே சொல்றான். இங்கேயும் அப்பவும் அவன் அப்பவும் தப்பான தீர்மானம் தான் எடுக்கிறான். அப்பயாவது ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும்னு அப்ப ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. அப்போ கூட அவனே தீர்மானம் எடுக்கிறான். ஒண்ணும் இல்ல, பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், என்ன இது ஆயிட்டு இருக்குது, தானா பெருங்காற்று வரல, கொந்தளிப்பு தானா வரல, என்ன அழைச்சவர் வேடிக்கை காட்டுறாரு, அவருக்கு முன்னாடி நான் ஜெயிக்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஊருக்கு போய் சேரணும்னா என்ன தூக்கி கடல்ல போடுங்க, நீங்க கரையை சேர்ப்பீங்க. என்ன கப்பல்ல வச்சுக்கிட்டு கரை சேர்ப்பன்றது மட்டும், ஏன்னா உங்களை என் நிமித்தமா உங்களையும் சேர்க்க மாட்டாரு, என்னையும் தர்ஷிசுக்கு விட மாட்டாரு. எங்க விட மாட்டாரு? நானும் தர்ஷிசுக்கு போக முடியாது, நீங்களும் போயிட்டு கரைக்கு போக மாட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது எங்க எஜமான் பண்ற பிரச்சனை தான். அதனால அவனே மறுபடியும் தீர்மானம் எடுக்கிறான், என்ன சமுத்திரத்தில் எரிந்து விடுங்கள். எங்க விடுங்க? சமுத்திர ஆழத்துக்கு போறான். உடனே மீன் டமுக்குன்னு பிடிக்கல, ஆழத்துல போறான். ஆழத்துல இந்த பெரிய கொந்தளிப்பு வந்ததுன்னு சொல்லி ஆழத்துல போறான். அவனை தூக்கி போட்ட உடனே சமுத்திரம் மும்புறத்தை விட்டு அமர்ந்தது. என்னாச்சு? அமர்ந்தது. நான் சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் தீர்மானமும் இன்னதென்பதை நீங்கள் அறியணும். ஆண்டவர் சொல்லாததை நீங்கள் செய்யக்கூடாது, அவர் சொல்லுகிறதை செய்யாமல் விடக்கூடாது. அவர் சமூகத்தில் எப்போது என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீ நினைச்சுக்கிற நான் எங்க போறேன், நான் எங்க வர்றேன், நான் எங்க போறேன், நான் எங்க வர்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. என்ன பண்றீங்க? நீங்க தெரியலன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிற. சங்கீதம் 139 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இங்க பாருங்க, உங்களை யாருன்னு மனுஷனுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு உன்னை உண்டாக்குன கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை ஆராய்ந்த, நீ பொய் சொல்லலாம்,
நீ ஏமாத்தலாம், நீ பெரிய நீதிமானா நடிக்கலாம், ஆனா உன் உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை வைக்கிறீர். 7வது உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தாவீது சொல்றாரு. இவரும் ஓடினவர் தான். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கு. நான் விடியற் காலத்தில் செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையந்தரங்களில் போய் தங்கினால் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அவருடைய வலதுகரம் நம்மை பிடிக்கிறதா இருக்கிறது. நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். மிஸ்டேக் பண்றது மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பு. ஆனா மிஸ்டேக்கே வாழ்க்கையினுடைய முதலாக முடிவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. மிஸ்டேக் வரதான் செய்யும். மிஸ்டேக்கை திருத்திக்கணும். மிஸ்டேக்கை நீ திருத்திக்கிட்டாதான் வாழ்க்கை அருமையாக போகும். இல்லாட்டினா சூறாவளியும் காற்றும் நீ திருந்துற வரைக்கும் உன்னை விடாது. நீ நினைக்கிற என்னை யாரும் பார்க்கலன்னு. இப்பதான் சிசிடிவி வந்துச்சு. இது வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சிசிடிவில பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ எங்க ஓடனாலும் நாங்க இருப்போம். நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யோனா, நீ அடித்தட்டுல படுத்திருக்கிற, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சீட்டு போட்டாங்க, உன் மேலதான் உழ வச்சேன். நீயே சொன்ன என்ன தூக்கி போட்டுருந்தேன். பிரச்சனை சமுத்திரத்தில் போடும் விடுங்கள். சமுத்திரத்தில் விழுந்தான். அங்க போன உடனே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 3வது தேவ சமூகத்தில் விழுந்தான். இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சமூகத்தை விட்டு விலகினான், சமுத்திரத்தில் விழுந்தான், சமூகத்தில் விழுந்தான். அல்லேலூயா. யார் சமூகத்தில் விழுந்தான்? எங்க போயிட்டு? மீன் வயிற்றுல போய். அப்போ யோனா எவ்வளவு ஹைட் வெயிட் நமக்கு தெரியாது. ஆனா யோனாவை விழுங்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான மீனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆயத்தப்படுத்தி லமுக்குன்னு முழுங்கிருச்சு. உள்ள போய் உட்கார்ந்த உடனே தலைவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? என்ன ஜெபிக்கிறான்? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்ப இவர் மீன் வயிற்றுல போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு? நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீ என் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறவர். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். யோனா மிஸ்டேக் பண்ண பெரிய ஒரு கிரிமினல் வழக்கு அவன் மேல இல்ல, சின்ன மிஸ்டேக். கடவுள் கீழ்ப்படியாம போயிட்டான். நான் சொன்னதை செய்யாம போயிட்டியே. அப்ப மீன் வயிற்றுல 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர், உபவாச ஜெபத்தை பண்றான். எங்க போய்? சாப்பிடாம, தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, வயிற்றுல மீன் வயிற்றுல உட்கார்ந்துகிட்டு, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோற்றம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்கள் அலைகளில் மேல் புரண்டுகிறது. நான் உமது கண்களை எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிய இன்னும் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இன்னும் நான் உங்களை ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் செஞ்சது மிஸ்டேக் தான், ஆனா இப்ப நான் திருந்துறேன். ஆண்டவரே, நீ ஒழுங்கா திருந்தல, நீ ஒழுங்கா ஆண்டவர் கீழ்ப்படியில, நீ கைவிடப்பட்டுட்டா, நீ தள்ளப்பட்டுட்டா, உன் ஜெபம் ரொம்ப பெரிய ஜெபமா மாறிடும். சின்ன ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், பெரிய ஜெபத்துக்கும் கொடுப்பார். ஆனா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விடுவாய். தண்ணீர்கள்
பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆளி என்னை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றி கொண்டது. என்ன மாதிரி ஜெபம் பண்றாரு பாரு. ஒழுங்கா நினைவுக்கு கப்பல் ஏறி போய் அங்க போய் ஊழியம் பண்றதை விட்டுட்டு இப்போ தலையில எல்லாம் என்ன இருக்குது? கடல் பாசி. யோனாவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? கடல் பாசி எல்லாம் என்ன எங்க இருக்குதான்? அவன் தலையில இருக்குது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். பா, டெட் லைனை போய் தொட்டுட்டு வந்தார். மரணத்தை போய் தொட்டுட்டு வந்தாரு. பூமியின் தாழ்வாழ்வு என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்குது. ஆனாலும் என் தேவனா கர்த்தாவின் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் வெளியில வரல ஆளு. ஃபெய்த்ல ஜெபிக்கிறார், என்ன தப்புவித்தி. ஆமென். என் ஆத்துமாயினில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்த போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயம் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நானோவெனில் துதியின் சத்தத்தை உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. உள்ள உட்கார்ந்து ஒரு பெரிய சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணிட்டாரு. கீழ்ப்படிவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டாரு. இனி தர்ஷேஷுக்கு போ, இனி நீ சிங்கப்பூர் போ, நீ ஜப்பான் போ, எங்க சொன்னாலும் பெட்டியை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போய்கிட்டே இருக்கிற. ஆண்டவரே ஆளை விடு, நான் செஞ்சது தப்பு. நீ எங்க போனாலும் இனி நான் என் பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன். 3 நாள் மீன் வயிற்றுல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு தன்னுடைய மிஸ்டேக்ஸ்களை அறிக்கை செஞ்சு பாவம் கிடையாது மிஸ்டேக்ஸ், தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்து தான் செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்களை அறிக்கை செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல காந்து அழுது செபிச்சுக்கிறான். ஆண்டவரே நீங்க என்ன ரட்சித்துட்டீங்க, என்ன மீட்டுட்டீங்க. 3 நாள் வயிற்றுல உட்கார்ந்து உலகத்துல மீன் வயிற்றுல உட்கார்ந்து உபவாச கூட்டமும் எழுப்புதல் கூட்டமும் போட்டு திருந்தனவன் யோனா மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாம் முடிச்ச உடனே தான் 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கினது. ஆமென். நீ சுத்திகரிச்சாதான் உன்னை நான் வெளியில விடுவேன். அது வரைக்கும் நீ எங்க இருக்க கூடாது? வெளியில இருக்க கூடாது. எங்க தான் இருக்கணும்? மீன் வயிற்றுல தான் இருக்கணும். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை, நீ மீன் வயிற்றுல தான் இருக்கணும். அவன் எல்லாம் சுத்திகரிச்சு, ஆண்டவரே ஆலயத்தில் இருப்பேன், பொருத்தனை பண்றேன், நான் கரெக்டா இருப்பேன், பர்ஃபெக்டா இருந்துக்குவேன், எங்க போச்சுனாலும் போறேன். ஆண்டவரே இனி உங்க சமூகத்தை விட்டு நான் ஒரு நிமிஷம் என்ன பண்ண மாட்டேன், நான் விலகவே மாட்டேன். எல்லாம் முடிச்ச உடனே ரட்சிப்பு கர்த்தருடையது. விடுதலையும் எழுப்புதலும் தேவன் தருகிறவர். இப்ப மீனுக்கு சொல்ற, மீனுக்கு கட்டளையிட்டு ஆர்டர் போடுற. காற்று கீழ்ப்படியுது, மீனு கீழ்ப்படியுது, கொந்தளிப்பு தண்ணி கீழ்ப்படியுது, எல்லாம் கீழ்ப்படியுது. அண்ட சராசர அகிலத்தையும் படைத்த என் பெருமாளுக்கு எல்லாம் காலுக்கு கீழே, எல்லா அதிகாரம் அவருக்கு மீனுக்கு சொல்றாரு. நல்ல மீன் போல இது, மீனும் கீழ்ப்படியுது. மீன் டெலிவரி பண்ணிடு, என்ன பண்ணிடு, டெலிவரி பண்ணிடு. கரையில் பாவம், கரையில போய் விடணும். தண்ணியில விடக்கூடாது, கரையில மணல்ல போய் விடணும். மீன் எப்படி மணலுக்கு வரும்? தண்ணியோட தான் நிற்கும், மணல்ல வந்து ஏற முடியாது. ஆனா இவனை நீ எங்க டெலிவரி பண்ணும்? மீன்ல, தண்ணியில இல்ல, எங்க? கரையில. பைபிள் வசனத்தை ஒழுங்கா படிச்சீங்கன்னா, யோனாவை கரையில் எப்படி அப்படி கரெக்டா தண்ணி கிட்ட வந்து லாஸ்ட் மணல் கிட்ட நிக்கிற தண்ணி கிட்ட இருந்து அப்படியே வந்து
ஃபஸ்ட்டு அவன் பார்த்தது மணலை தான். கரையில் போய் ஆள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தர்ஷீஷுக்கு போய் ஊழியம் பண்ணி எழுப்புதலுக்கு பார்த்துட்டு, ஆண்டவரே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சரி இப்போ நீ இடைப்பார போயிடு, ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிற வரைக்கும் ஒன்றை விட மாட்டார். நீ ஓடினா ஒன்று பிடிப்பார். நீ சபையை விட்டு போயிட்டு பாஸ்டர் வந்து ஒன்று கெஞ்சுறாருன்னு நினைக்காத. நீ அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு நீ சபையில் கர்த்தருக்கு வாழணும்னு உன் வீட்டு வாசப்படி தேடி வருவோம். உன் காணிக்கைக்கு நீ வந்து எனக்கு ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கு கொட்ட போகிறது கிடையாது. அந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வர்றோம். நாங்கள் வர்றோம் தேடி. இந்த யோனா நிமித்தம் அவர் எழுப்புதல் இருக்குது. யோனாவுக்கு சொன்னதை செய்யல, அதனால யோனா போற பாதையிலேயே அனுப்பி அவனை பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து அந்த மீன் வயிற்றுல போய் ஒரு உபவாச ஜபத்தை போட்டு ஆளை சுத்திகரிச்சு சும்மா சூப்பராகிட்டார் ஆண்டவர். சமூகத்தை விட்டு விலகினான், சமுத்திரத்தில் விழுந்தான், சமூகத்தில் விழுந்தான். அவன் மறுபடியும் எந்த சமூகத்தை விட்டு அவன் போனானோ அதே சமூகத்தில் வந்து விழுந்து, இனி நீங்க தான்ப்பா, இனி நீங்க தான் என் வாழ்க்கை, இனி எனக்கு எல்லாம் நீங்க தான்னு சமூகத்தில் விழுந்த உடனே ஆண்டவர் அவனை மீண்டும் அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சார். உன் வாழ்க்கையில சுய தீர்மானம், செல்ஃப் டிட்டர்மினேஷன் வெரி டேஞ்சர், ரொம்ப அபாயம். கர்த்தர் சொல்றாரு அதை செய்யறாருன்னு நீ சுயமா அசுத்த ஆவியில நிரம்பி நீ தீர்மானம் எடுத்தன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் எதையுமே கிளியரா ரொம்ப தூய்மையா அன்பா சந்தோஷமா நம்மளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். புது வருஷத்துல சமூகத்தை விட்டு விலகாதீங்க, சமுத்திரத்துல விழுந்துடாதீங்க, சமூகத்துல மட்டும் விழுந்து கிடக்கணும். ஆமென். எங்க விழுந்து கிடக்கணும்? சமூகத்துல விழுந்து கிடக்கணும். சுய தீர்மானம் அபாயமானது. சுய தீர்மானங்களை இந்த வருஷத்துல எடுக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஏமாத்தி போய் பேசாதீங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் வாழுங்க. இந்த செய்தியின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.